டெஸ்ட்ராயல். இது ஒரு 3-man டீம் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் கடைசி வரைக்கும் சர்வே பண்றாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு இந்த ஈவெண்ட் வந்து மனுஷங்க யாரும் வாழாத ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தீவுல தான் நடத்தப்படுது. ஒன் எபிசோட நடந்ததை காமிக்கிறாங்க. ராட்டில் அந்த கரட்டை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா இசினா 3 பேரை மீட் பண்றான். அந்த இடத்துல இருக்கிற அந்த கண்ணாடி போட்டவனும் அப்புறம் அந்த மரத்துக்கண்டி இருக்கிறவனும் டைகரை தான் குறி வைக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச டைகர் உங்க 3 பேத்தையும் நான் ஒன்னா சமாளிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கு. இப்ப அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்ல 4 பேர் இருக்கிறனால இப்ப அவன் 4 பேத்துக்குமே மேட்ச் நடக்க போகுது. எச்ச பயிற்சியோட முன்னாள் சாம்பியன் டைகருக்கு எதிராக 3 பேர் செயல்பட போறாங்க. அது போக டைகர் அவன் 3 பேத்தையுமே நான் வீழ்த்திருவேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காப்ல. எல்லாரும் இதை கண்ணுகளுக்கு தயாராருங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் உள்ளே உட்காந்துருக்கிற அந்த பிளேயர்ஸும் இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்ல, அதனால இப்போதைக்கு நம்ம 3 பேர் ஒன்னா சேர்ந்து அந்த டைகரை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த டைகர் வச்சிட்டாங்க ஆப்பனதுனால அவனை தோக்கடிக்கிறதுக்காக இவங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இதை பாக்குறதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட யோகோ நீ ஒரு முட்டாளா தான் இருப்ப, ஏன்னா காரணமே இல்லாம இந்த மாதிரி அவங்க ஒன்னா சேர மாட்டாங்க. எல்லாத்துக்கும் அவங்களுக்கான ஒரு தனி பிளான் வச்சிருப்பாங்க. முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பிளேயரை ஒன்னா சேர்ந்து தோக்க வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா இவங்க அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே சொல்ல. இப்ப அந்த 3 பேத்துல ஒருத்தன் நான் ஃபர்ஸ்ட் போறேன், நான் போய் அந்த டைகரை தோக்கடிக்கிறேன், அவனை நீ கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பீஸ்ட் ஃபார்முக்கு மாறான். அவன் பாக்குறதுக்கு ஒரு முதல்ல மாதிரி இருக்கான். இப்ப ரியூக்கி அந்த முதல்ல மாதிரி இருக்கிற அந்த பீஸ்ட் டைகர் அட்டாக் பண்ண போவான். இந்த மாதிரி அந்த டைகர் அட்டாக் பண்ண போதெல்லாம் அந்த டைகர் எப்படியா தப்பிச்சுட்டே இருக்கு. இப்ப நம்ம டைகர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா அதுல இருந்து நம்ம crocodile தப்பிச்சிட்டு இருக்கு. 2 பேருமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல இருக்காங்க. இந்த மாதிரி அவன் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த கண்ணாடி போட்டவன் ஊடாட்டுல வந்து டைகர் அட்டாக் பண்றான். இதை பார்த்து ரியூக்கி நான் உன்னை சும்மா தான் இருக்க சொன்னேன், நீயே ஊடாட்டுல வர அப்படின்னு கண்ணாடி போட்டு நான் பார்த்து கேட்க, அதுக்காக நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஆனா எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் இவனோட பீஸ்டோட ஃபார்மோட பேரு கொரிலா, இவனோட பேரு ஷோட்டா யாபே. இப்ப இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போடுற மாதிரி இருக்க, அதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு டைகர் ஊடாட்டுல வந்து அந்த கண்ணாடி போட்டு அட்டாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்டான மூவ் பண்ணி crocodile அட்டாக் பண்ணிடுறான். பாத்தீங்களா நீங்க டைகர் அங்கிருந்து 2 பேத்தையும் ஒரே இதுல வீழ்த்திட்டாரு, அதுவும் மின்னல் வேகத்துல. இதை பார்த்த ஹீரோவும் பாக்குறதுக்கே அவன் பயங்கரமா இருக்கான். இவனை எடுத்து சண்டை போறதுக்கு கன்ஃபார்ம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. ஆனா அந்த டைகரோட பிளேயர் எதை பத்தியா யோசிச்சுட்டு இருக்கான், அவர் தான் வின் பண்ண போற மாதிரி இருக்கு. ஒரு மேப்ல இன்னொரு ஸ்குவார்ல ஒரு குரூப் பேட்டில் ராயல் நடக்கிற மாதிரி இருக்கு. அப்பனா பிளேயர்ஸ் அவங்க பேட்டில் நடந்துகிட்டு இருக்கும் போதே அவருடைய மூவ பண்ணலாமா, ஒரு அந்த பீஸ் இது அவதானே அப்படின்னு ஹீரோ ஒருத்தல கேஸ் பண்ண பார்த்தா அது நம்ம சீதா தான், டைகரோட தங்கச்சி. இப்ப சீதா வந்து ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கா. அந்த ஃபாலோ பண்ணி போன பொண்ணு ஒரு கடத்துல நின்றுட்டு நான் சரணடைஞ்சிடறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட சீதாவோ என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கும்போது நான் சரணடைஞ்சாலும் ஆனா அவன் சும்மா விட மாட்டானே அப்படின்னு சொன்னோன்னே சீதாவை ஒரு பாம்போட வால் வந்து பிடிக்குது. பார்த்தா பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற அவன் தான் இவன் சுமிட்டாவோட பீஸ்ட் கோப்ரா. இப்ப அவன் சீதாவை பார்த்து நான் உன்னை எப்படி வேணாலும் செக்ஸ் பண்ணலாம், அதனால உன்ன வச்சு நான் என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அப்படின்னு அவன் சொல்லு. இதை கேட்ட சீதா அப்ப அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து என்னை ட்ராப் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிஞ்ச ட்ரை பண்றா அதுல இருந்து எப்படி வெளியில போயிடணும் அப்படின்ட்டு. ஆனா முல்ல இப்ப அந்த கோப்ரா இருந்துட்டு தேவையில்லாம ட்ரை பண்ணாத, ஏன்னா என்னோட பிடியில இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு சிரிக்க. இப்ப சீதா வந்து எனக்கு வேற வழி இல்ல, இப்ப இந்த வாழை கடிச்சாதான் என்னால தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அவளோட வாழை கடிக்க உடனே அவன் அவளை வேகமா கீழே போட்டுறான். இந்த மாதிரி அவ விழுந்ததுல அவளோட கை உடஞ்சது. அந்த நேரம் பார்த்து கூட இருந்த பொண்ணும் சீதாவோட மவுத்திலே ஒரு பஞ்ச் பண்ண அவ ஃபுல்லா வீக் ஆயிடுறா. இப்ப அந்த பொண்ணு அந்த சீதாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் டைகர் அந்த 2 முடிச்சுட்டு லாஸ்டா இருந்தா நம்ம இஸ்னாவை பார்த்து நீ மட்டும் தான் கடைசி உன்னையும் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்க இஸ்னாவுக்கும் வேற வழி இல்ல, சரி சண்டை போட்டு ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சண்டைக்கிட்ட வேற இருக்கான். இப்ப டைகர் அட்டாக் பண்ண போறதுக்குலாம் டைகரோட பிளேயர் டைகரை வேற இடத்துக்கு மூவ் பண்ண சொல்றாரு. அதாவது அவன் தங்கச்சி ஆபத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்தி சொல்றதுக்காக தான் அந்த மாதிரி அவர் பண்ணிருக்காப்ல. டைகர் இங்க போறான்னு பார்க்கும்போது யாரும் எதிர்பார்க்காத விதமா குறுக்கடையில அவனோட காலை கடிச்சிருது. இப்ப ஹீரோன்னு சொல்றான் பிளேயர் நகர சொன்னதுக்கு அப்புறமாட்டி அந்த பீஸ்ட் நகராம இருந்தா அந்த காலர் வெடிச்சிடும், அப்புறம் அந்த பீஸ்ட் இறந்துருவாங்க அப்படின்னு அவன் சொன்னானு. இப்ப அந்த crocodile டைகரை அதோட குடிச்சிட்டு சுத்தி அடிக்குது. என்ன கொல்றதுக்கு அவனுடைய இந்த சாதாரண கிராச் எல்லாம் பார்த்தாது அப்படின்னு அவன் சொன்னானா. இசினோ இதை பார்த்து பயத்துல நின்றுகிட்டு இருக்கு. இப்ப டைகரோட பேருக்கு அப்பதான் தெரியுது, அப்பனா இது ஒரு பெர்ஃபெக்டான பிளான். டைகரோட சிஸ்டருக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா நான் டைகரை அங்க மூவ் பண்ண வைப்பேன் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க இதை பண்ணி டைகர் மூவ் பண்ண போலான்னு இருக்கும் போது அவனை புடிச்சு வச்சுட்டா அவனோட காலர் வந்து வெடிச்சு அவ இறந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு அவன் சொன்னானே. கூட இருந்த மத்த பிளேயர்ஸும் ஆமா இப்ப அந்த டைகரையே நம்ம முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்க. இப்ப ஹீரோ அவனுடைய பகடையை உருட்ட வேண்டிய நேரம் வருது. அனௌன்சர் கேக்குறான் பீஸ்ட் நகர்த்துவீங்களா இல்ல அப்படியே அதே இடத்துல அதை இருக்க சொல்லுவீங்களா, பிளீஸ் டிசைட் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொன்னானே. சுத்தி இருந்த எல்லா பிளேயர்ஸும் ஹீரோவை தான் பாக்குறாங்க. இப்ப ஹீரோவும் யோசிக்கிறான் இப்ப நான் ஹிட்டாமே மூவ் பண்ண சொன்னா அது அவளுக்கு டேஞ்சர் தான், பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹிட்டாமே அவனுக்கு சிக்னல் கொடுத்துடுறா நெக்ஸ்ட் மூவ் பண்ண சொல்லி. இந்த பக்கம் அந்த சீதா போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு அவன் ஆசை தீர அவளை அடிச்சதுக்கு அப்புறமா அந்த கோப்ரா கிட்ட கொடுத்துறா இப்ப நீ அவளை என்ன வேணா பண்ணிக்க அப்படின்ட்டு. இப்ப நான் அவன் கூட ஃபன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட ரொம்ப தப்பா பிஹேவ் பண்ண. சீதாவும் பிரதர் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி காத்திக்கிட்டு இருக்கும்போது பேட்டில் அந்த இடத்துக்கு வந்து அந்த கோப்ராவோட டெய்லே ஒரு ஸ்கிராட்ச் போட அதுக்கு பக்கத்துல இருந்த பொண்ணு என்ன அந்த டைகர் இங்க வந்துட்டா
தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்ல இது வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்த்தா மாசா நம்ம ரேட்டல் என்ட்ரி கொடுக்குறா. இது சுமிட்டாவோட டாப் அசாசினேஷன் டார்கெட். ஆனா இதுலயே இவங்க தலையிடுறா. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு என்னோட லக்கேன்னு நினைக்கிறேன், இந்த பொண்ணே ஒரு கை பாத்துடலாம் அப்படின்னு ஹிட்டோமி அட்டாக் ரெடியா இருக்க. ஹிட்டோமி ஒன்னு அட்டாக் பண்ண ரெடியா இருக்கும்போது இப்ப அந்த பொண்ணு வந்து ஹிட்டோமி அட்டாக் பண்றா. இப்ப அந்த பிளேயர்ஸ் ரூம்ல யோட்டா ஹீரோ கிட்ட கேக்குறா, எதுக்காக நீ உன்னோட பீஸ்ட அந்த இடத்துக்கு மூவ் பண்ண? நீ நினைச்சிருந்தா ரேட்ல அந்த இடத்துல வச்சிருந்தா இருக்கலாம், அது உனக்கு சேஃபா இருந்திருக்கும். இந்த மூவ்க்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீ அந்த சீத்தாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க அப்படின்னு மட்டும் சொல்லிடாத, அதுக்காக தான் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்காக ஆமான்னு சொல்றான். அதுக்கு திருநாங்கெல்லாம் சரியா ஆமா, ஆனா ஹிட்டோமி வந்து சீத்தாவோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கா, அதனாலதான் அவனோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக இங்க போக சொன்னேன் அப்படின்னு நான் சொல்ல. இதை கேட்ட கோ மைட்டே, உங்களால தான் அந்த கில்லிங் பைட்ஸ் ப்ராப்பரா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல இருபதுக்கு சாரி கேட்கறான். ஓகே நம்ம அந்த ரேட்டல் இருக்கிற இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீனை ஆன் பண்ணா ரேட்டல் பயங்கரமா அடி வாங்கின நிலையில காமிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு ரேட்டல போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கா. அவளுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் பயங்கரமா இருக்கு. அவளுடைய பீஸ்டோட ஃபார்ம் ஒரு பள்ளினால அவளுடைய கிரிப் எல்லாம் பயங்கரமா இருக்கனால ரேட்டலால தப்பிக்க முடியல. இப்ப அனௌன்சரும் இந்த மேட்ச் இப்ப முடிய போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஹிட்டோமி நீ விட்டு கொடுத்துட்டேன்னா நீ இறந்துருவ அப்படின்னு சொல்லி ஹீரோ கண்ணை விட ஹீரோக்கு பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணு, நீ அந்த ஸ்கிரீன்ல இருந்து உன்னுடைய கண்ணை வளர்க்காது, நீ உன்னுடைய பார்ட்னர் முழுமையா நம்பணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை பார்த்து கோபுரா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது போல, அதனால நீ ரேட்ல பாத்திக்க, நான் இந்த சீத்தாவை பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சீத்தா பக்கம் பார்க்க திடீர்னு அவனுடைய கண்ணுல ஒரு ஸ்கிராட்ச் இருக்குது. இப்ப அவன் கோபுரா அட்டாக் பண்ணிட்டு ரேட்ல ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க போய் நிக்கிறா. ரேட்ல இப்ப நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க உலகமே வாயமாடு, என்ன நீ தடுக்க நினைச்சா முதல்ல உன்னதான் நான் கொள்ளுவேன், இப்போதைக்கு நீ பாக்குறதுக்கு நல்லா இல்ல, அதனால நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல. அப்பனா சரி, நான் முதல்ல இந்த ஆனாதிக்க கோபுராவை கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்டோமி அவனை கொல்ல போக அவன் வழியில கத்திக்கிட்டு இருக்கான் வலிக்குதே அப்படின்ட்டு. இப்ப அனௌன்சர் திரும்பி கமெண்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல 2 மேட்சஸ் நடக்க போகுது, அதனால வாங்க பாக்கலாம் அதுல யார் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஆடியன்ஸ் மறக்காம அந்த 2 மேட்சையும் பாக்குறதுக்கு மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்ல இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க.